ஹாய் எவ்ரிவன், பூசணிக்காயில் தோசை செய்யலாமா? வாங்க. 100 கிராம் ரவை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அடுத்து ஒரு கீத்து வெள்ளை பூசணி இருக்குது இல்லைங்களா, அது தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஊற வச்ச ரவை 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாணலில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளித்து பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு நாம் அரை மணி நேரம் அரைச்சி வச்ச மாவில் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு அதையும் போட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு தேவைன்னா பார்த்துக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு வர மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க. இப்படி ஒரு ரவுண்டு அப்படி ஒரு ரவுண்டு தோசையை ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா, நெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான பம்கின் தோசை ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் குஷிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.